என்ன மேடம் போன் பேசி முடிச்சாச்சா? இப்போ சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன எதுக்கும் இங்கே வர சொன்னீங்க? ஒண்ணுல சிங்க, நாளைக்கு நடக்க போற விஷயத்துல உன்னோட பிளான் என்ன? நீ என்ன செய்ய போறன்னு நேர்லயே கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மேடம், முதல்ல எல்லாமே தான் பேசிட்டோமே மேடம். மேடம், நாளைக்கு காலையில நீங்க செய்ய வேண்டிய வேலை அந்த அசோகே என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது மட்டும்தான். அப்புறம் பாருங்க, இந்த சிங்கு துப்பாக்கியால சுட்டு அவனை கொலை பண்ணி காரியத்தை சூப்பரா முடிச்சிருவான். நீங்க பயப்படாம இருங்க மேடம். சரி சிங்கு, அத உன் வாயால இன்னொரு வாட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் உன்னை நேர்ல வர சொன்னேன். நான் மேடம் நம்பிக்கை இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கே பாப்போம் மேடம். சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்க மேடம், நான் வரேன். நாளைக்கு வேலை பக்காவா முடியும். ठीक है? அசோக், நாளையோட உன் கதை முடிஞ்சது. அந்த சுபத்ராவும் இசையும் கதறணும். ஸ்ரீஜா, இப்ப வந்திருக்கிற சிங்க நீ நம்பணுமா வேண்டாமான்னு யோசிச்சியா? ஆஹா, இல்லப்பா, நாம அவனை நம்பலாம். நம்ம தப்பிக்கிறதுக்காகவே அசோக் மேல ஒருத்தன் பகையோட அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்திருக்கான். அந்த இடம் தான் இடிக்குது ஸ்ரீஜா. நாம தப்பிக்கிறதுக்காக அமெரிக்கால இருந்து சிங் நமக்காக கிளம்பி வந்திருக்கான்னு சொல்றேன். ஆனா நான் உன்னை மாட்டி வர்றதுக்காக இப்படி ஒரு விஷயம் நடக்குதா என்னமோன்னு யோசிக்கிறேன். அப்பா, அந்த சிங்க விஷயத்துல ஒண்ணுக்கு பல தடவை செக் பண்ணி பாத்துட்டேன். அவன் மேல 100% நம்பிக்கை வந்ததுனாலதான்ப்பா இப்படி ஒரு பிளானையே போட்டேன். உன் மேல டவுட் வந்ததானே உன்னை அந்த ஸ்ரீஜா கிளம்பி வர சொன்னா? அவளுக்கு உள்ளுக்குள்ள சந்தேகம் வந்ததுனாலதான் சிந்தாமணி அத்தையை விட்டு 2 தடவை ரூம்குள்ள வந்து விஷால் இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டா. நானும் அந்த குடோன்ல இருக்கும்போது கவனிச்சேன். ஆனா இசை பரவாயில்ல, நான் இல்லாட்டியுமே ராக வச்சு அத்தையை நல்லா ஹேண்டில் பண்ணிட்டேன். டேய், அதெல்லாம் விடுறா. அந்த ஸ்ரீஜா என்ன பேசுனா? நீ என்ன சொன்ன அத முதல்ல சொல்லு. விஷால், அந்த ஸ்ரீஜா உன்னை ஷூட் பண்ண சொல்றான்னா இதுல அவ பேர் வெளியே வரக்கூடாது, உன்னை மாட்டி விடணும்னு அவ நினைக்கிறா, அப்படிதானே? அதான அவ பிளான். ஆனா அவன் நினைச்சது கண்டிப்பா நடக்க போறது இல்ல. டேய், என்னடா சொல்ற? முதல்ல நீயும் அசோக்கும் இந்த பிளான்ல இருந்து எப்படி சேஃபா வெளியே வர போறீங்க அத முதல்ல சொல்லு. ரொம்ப சிம்பிள் ராகவ். ஸ்ரீஜா நான் அசோக்க கொலை பண்ணணும், அவ அதுல இருந்து சேஃபா தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் இத பிளான் பண்ணிருக்கா. ஆனா என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. வேற பிளானா? என்ன பிளான்? ஸ்ரீஜா வேற அசோக்க கூட்டிட்டு வரேன்னு சொன்ன குடோனுக்கு அவளுக்கு முன்னாடியே நான் அங்க போயிடுறேன். அங்க போய் கேமராவை செட் பண்ணிட்டா போதும். என் பிளான்ல பாதி சக்சஸ். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த ஸ்ரீஜா உன்னை மாட்டி விட ட்ரை பண்றான்னு தெரிஞ்சும் நீயே போய் கேமரா வச்சு ஏன் மாட்டணும்னு நினைக்கிற? ஸ்ரீஜா சொன்ன நேரத்துல என்னால சுட முடியலன்னு சொல்லி துப்பாக்கியா அவகிட்ட கொடுத்துருவேன். அவ பதட்டத்துல அசோக சுட்டு கொன்னா நாம வச்சிருக்கிற கேமரால அது அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். டேய், இதெல்லாம் கேட்கவே ரொம்ப பயமா இருக்குடா. எங்களுக்காக நீங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்கடா. ராகவ், இனிமே நாம கிடைக்கிற சான்ஸ யூஸ் பண்ணலனா இசை வர்ஷினி 2 பேரோட லைஃபையும் நாம ரிஸ்க்ல தள்ளிடுவோம். அதுக்கு இந்த ரிஸ்க் எவ்வளவு பெட்டர். அதெல்லாம் சரி விஷால், பழைய உண்மையில போடணும்னு நினைக்கிறவ நீ குடுக்கற துப்பாக்கிய வாங்கி ஏன் அசோக சுட போறா? அவ அப்படி செய்ய மாட்டாளே. அதுக்கு தான் என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. என்னடா சொல்ற?
இப்ப இந்த பிளான் புரிஞ்சுதா? ஆ? டேய் சூப்பர்ரா. சூப்பர் விஷால். அந்த ஸ்ரீஜாவை சுட வச்சு ஆதாரத்தோட போலீஸ்ட மாட்டி விட இதுதான் சரியான வழி. ஆனா இந்த பிளான்ல ரொம்ப ரிஸ்க் அதிகம்டா. ஒரு அண்ணனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த இடத்துலயும் ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. உன் பாதுகாப்பும் அசோக்கோட பாதுகாப்பும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். விஷால், நீ இவ்ளோ பிளான் பண்ணிருக்க, அதுவும் அசோக்க வச்சு. அப்போ அசோக் கிட்ட இதை சொல்ல வேண்டாமா? கண்டிப்பா அசோக் கிட்ட சொல்லணும் தான். நானே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அவங்க கிட்ட சொல்றேன். அப்போ ஸ்ரீஜாவை பத்தின எல்லா உண்மையும் அசோக் கிட்ட சொல்ல போறியா? இல்ல இசை, இப்ப இல்ல. ஸ்ரீஜாவை பத்தி உண்மை தெரிஞ்சா அசோக் ரொம்ப பயந்துருவான். அத்த, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன். அப்படி என்னமா முக்கியமான விஷயம்? ஆ, அன்னைக்கு ராகவோட ஃப்ரெண்டு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் வராருன்னு அவர்கிட்ட அசோக்க காட்டணும்னு ராகவ் சொல்லிக்கிட்டு இருந்தாருல. ஆமா சொல்லிட்டு இருந்தான். ஆ, இல்லத்த, ஆ, ராகவ் சொன்னதுக்கு அப்புறமா தான் நானும் யோசிச்சு பார்த்தேன். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கனடால ஃபேமஸ் ஐ ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்களா, அவங்க கிட்ட நான் அசோக்கோட மெடிக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்புனேன். பை லக் அவர் இப்போ இந்தியால தான் இருக்காரு, அதுவும் பக்கத்துல தான் வந்திருக்காரு. இன்னும் 2 நாள்ல திருப்பி கனடாக்கு போயிருவாராத்த. அதனாலதான் உங்ககிட்ட கேட்காமலேயே அசோக்க அவங்க கிட்ட காமிக்கலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் அத்த. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க ஸ்ரீஜா. எப்படியும் அசோக்குக்கு நல்லபடியா கண் பார்வை வந்தா போதுமா? சரி, நான் அசோக்க கூட்டிட்டு வந்துடுறேன். அத்த, நீங்க கிளம்பி வாங்க, நான் போயிட்டு அசோக்க ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். சரி ஸ்ரீஜா.